ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல. நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6ல். அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6ல் கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளோ யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். சுவாமிஜி, கடகராசிக்காரர்களுக்கு 5 யோகங்கள்னால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது? கடகராசி தெரியும் குருஜி, தெரியும். கடகராசிக்காரர்கள் எல்லாம் எனக்காக சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும். உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், நான் சொல்கிற டேட்டெல்லாம் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே ஆஃப்டர் திஸ் குரு பயிற்சி 5 யோகங்கள் வரப்போகுது. என்னென்ன யோகம்? 2 கூடைய சூரியன் உச்சம் பெறார். அதுதான் நம்மளோட ஓப்பனிங்கே. எப்படி இருக்கு? ஓப்பனிங்கே சூப்பராக இருக்குது. ஏன்னா தனாதிபதி உச்சம் பெறுவது தான் புத்தாண்டு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, என்ன நடக்கும்? உங்களுக்கு ராசியில் குரு வர்றார். யார்? ஜூன் மாதம். இந்த குரு வர்றதே ஒரு சிறப்பு. 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் வருகிறார். அப்போ குறிஞ்சி மலர் போல தான் 12 வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் ராசியிலே உச்சம் பெறுகிறார். அது குறிஞ்சி மலரோ மல்லிகை மலரோ எனக்கு ஏதாவது காற்று வருமா சார்? அதை பற்றி தான் சொல்ல வரேன். கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் இல்லாமல் ஒரு புக்காக போடலாம். ஸோ அப்போது உடம்புலேயே உட்காந்து குரு பகவான் என்ன பண்ணுறார்? உச்சம் பெறுகிறார். உச்சம் குரு சும்மா பார்த்தாவே காசு வரும். உச்சம் பெற்ற குரு, வீரபாண்டிய குரு அவர். அப்போ என்ன பண்ணுறார்? 5, 7, 9 பார்க்குறார். வந்த உடனே சொத்து வாங்கி கொடுத்துறாரு. அஷ்டம சனி சார் அவனை பற்றி பேசாதீங்க சார். இல்லை, அவர் போயிட்டார். டோன்ட் வரி. அவர் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நிம்மதியே. இந்த 2.5 வருஷமும் ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் உங்களை பாடாப்படுத்தின அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9க்கு போயிட்டார். 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஐ பார்க்கிறார். பெரிய விஷயம். இந்த பக்கம் குரு என்னடானா 5ஆம் இடத்தை பார்த்து சொத்து, குழந்தை, யோகம் எல்லாம் தரார். இந்த பக்கம் சனி பகவான் 6ஐ பார்த்து கடன் அடைக்கிறார். 2 பேரும் மாறி மாறி செயல்படுறாங்க. ஒரு வீட்டில் எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு சீக்கிரமாக குடும்பத்தை முன்னுக்கு கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி இந்த பக்கம் குரு ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த பக்கம் சனி ப்ராப்ளத்தெல்லாம் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கார். டபுள் டமாக்கா உங்களுக்கு. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயமே, இந்த குரு பகவான் தருகின்ற முதல் யோகம் என்ன? கடகத்திலே ராசியிலே உட்கார்ந்திருந்த குரு மங்கள யோகத்தை அடைகிறார். எப்போ? இந்த ஐப்பசி மாதம், புரட்டாசி ஐப்பசியில் குரு செவ்வாய் நீச்சம் அடைந்து உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போது நடக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, குருச்சந்திர யோகம். படம் எடுக்கிறவங்களுக்குலாம் பொன்னான காலம். அதில் மனசு ரீதியான படங்கள் எடுக்கிறவங்க, இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சார் அப்படியே அந்த பேய் நடந்து வருது சார் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு அமானுஷ்ய கதை சார், இங்கே பொழப்புக்கே வழி இல்லை சார், படத்துக்கு போயிட்டீங்க சார். இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன், டைரக்டர்ஸ்லாம் நிறைய ஒரு கதை வச்சுருப்பீங்க. புரட்சி கதைகள் பண்ணாதீங்க, அமானுஷ்ய கதைகள் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். சந்திரன் ரிலேட்டடான மனோதத்துவ கதைகள்லாம் பண்ணுங்கள். ஏன்னா குரு சந்திர யோகம். சரி, அடுத்து குரு மங்கள யோகம். வீடு வாங்க போகிறீங்க கடகராசிக்காரர்கள். வீடு வாங்க போகிறீங்க, ஃப்ளாட்டாவது வாங்குவீங்க, நிச்சயம் இது நடக்கும். அடுத்ததாக 7 பார்க்குறாரு. அப்போது கடகராசிக்காரர்கள் வீட்டில் கல்யாணம். யாருக்கு கல்யாணம்? உங்களுக்கு தான்.
எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. அப்போ உங்களுக்கு இல்லை, இன்னொரு கடகராசிக்காரர்கள் யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு. அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு 7 குரு பார்த்துட்டார். கல்யாணம் ஆனவங்களுக்கு ஃபாரின் கூட்டு போக போகிறார், அல்லது மனைவியோட ரொம்ப க்ளோஸ்னஸாக பழையபடி எப்போ கல்யாணம் ஆனப்போ எப்படி நீங்கள் ஜாலியாக ஒன்றா ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்களோ அந்த பழைய சுச்சுவேஷனை கொண்டு வந்து தரார். இது வரைக்கும் நடந்த 10-20 வருஷ சண்டையெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு புதுசாக ஃபஸ்ட்லேருந்து எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து விளையாட விடுவார். அடுத்ததாக 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. 6 தாண்டிய பயணங்களை ப்ளஸ் பண்ணிடுவார். ஒன்று கடல் தாண்டிய பயணத்தை ப்ளஸ் பண்ணுறார், அல்லது 6 தாண்டிய பயணம். அட்லீஸ்ட் கர்நாடகா போகிறது, கேரளா போகிறது, அல்லது பக்கத்து ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பக்கத்து ஸ்டேட்டுகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள், அல்லது இங்கேருந்து முந்திரி வாங்கி நான் மகாராஷ்டிராவுக்கு ஏற்றுமதி, அந்த மாதிரிலாம், அல்லது அங்கேருந்து இதை இறக்குமதி பண்ணி இங்கே பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் இன்டர் ஸ்டேட்டுக்குள்ளே பேன் இண்டியாவாக மாற போகிறீங்க நீங்கள். ஸோ அது சாதாரண பேன் கார்டுக்கு இனிமேல் தான் சார் யூஸு, நான் ஒரு பேன் இண்டியாவாக மாற போகிறேன். வெரி குட், அருமையான விஷயம். அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் டெவலப் ஆவீங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், விபரீத ராஜயோகம், ரைட்டா, குரு சண்டால யோகம் அங்கே தான் வரேன். இது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் கடவுளை மட்டுமே பார்த்து வந்தவர்கள் புதிதாக காதலின் அடுத்த வெர்ஷனை பார்க்க போகிறீங்க. காதல் ரைட்டு, அது என்ன அடுத்த வெர்ஷன், அது ஒரு வேறு மாதிரி வெர்ஷன். அது இது வரைக்கும் சனி ராகு 8ல் இருந்தார், ஊருக்குள்ளே ஒரு கௌரவமாகவாச்சும் இருந்தது. 8ஆம் இடத்து ராகுங்கிறது ஒரு காலசிறப்பு தோஷம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ராகு 7க்கு வரார். 7க்கு கடகராசிக்காரர்களுக்கு வந்தால் வாரா காதல் சொல்லுவாங்கள, கூடா நட்பு கேடாய் விளையும், அந்த மாதிரி கூடா காதல் கேடாய் முடியும்னு எழுதிக்கிங்க. இது இந்த காதல் தொலையும். எப்போது? டிசம்பர் 6க்கு அப்புறம். சம்பந்தம் இல்லாத ஒரு காதல். ஏண்டா இது எனக்கு தோணுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு காதல் வரும். தயவு செஞ்சு வேண்டாம், இதில் போய் விழுந்துடாதீங்க. 7ஆம் இடத்துல யார் வருகிறார்? ராகு பகவான் வருகிறார். ராகு பகவான் வரும்பொழுது என்ன நடக்கும்? உங்களுக்கு பிரச்சனைகள், பெண்களால் பிரச்சனை, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டிசம்பர் 6க்கு அப்புறம் என்ன பண்ணும்? கழுத்தில் ஒரு டாலர் வாங்கி நேராக வடபழனி முருகன் கோயில் வாசலில் போனீங்கன்னா ஒரு ஹனுமான் டாலர் கொடுப்பாங்க. அந்த டாலர் வாங்கி கழுத்தில் ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்ட்டு ஜிம்முக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா இப்படியே தெரிஞ்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. தயவுசெய்து பெண்கள் பக்கம் போயிடாதீங்க. உங்களுக்கு இதனால தான் பிரச்சனையே வரும். இது வரைக்கும் ஆடினதெல்லாம் எல்லா பிளஸ்ஸிங்கும் சேர்த்து வச்சு இந்த ஒரு மேட்டரில் க்ளோஸ் பண்ணி விட்ருவார். அப்போ கூட கடகராசிக்கு நீங்கள் நல்லது சொல்ல மாட்டீங்களா? இங்கே சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயம் புன்னகையுடன் கடந்து செல்லுங்கள். உங்கள் சாமர்த்தியம் தான் எல்லாம். கடகராசிக்காரர்கள் புதியதாக தொழில் தொடங்கினா சிறப்பாக இருக்குமா? மிக அற்புதமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் என்பதால், குரு ஒரு ஜாதகத்தில் உச்சம் என்பதால் மற்ற பலன்லாம் தூக்கி போடலாம். குருவே உச்சம், குரு தான் ஃபினான்சியர். அதனால் பணம் கொட்டும் வழிகள் எல்லாம் தன்னால் வரும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள், வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? ஓப்பனிங் வரைக்கும் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு சுக்கிர பகவான் துலாத்தில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஆட்சி பெறும்போதெல்லாம் சூப்பராக இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லா மாதமும் நல்லா இருக்குது. சித்திரை தொடங்கி புரட்டாசி ஐப்பசி வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு மகரத்தில் 2 கூடைய குரு பகவான், 2 கூடைய சூரிய பகவான் மகரத்தில் ட்ராவல் ஆகும் பொழுது மிக அற்புதமான பலன்கள்லாம் ஜனவரி மாதம்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ஜனவரி வரைக்குமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, டிசம்பருக்கு அப்புறம் மிஸ்டர் ராகு வர்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பண்ணணும்? திருநாகேஸ்வரம் போயிடணும். அது வரைக்கும் நீங்கள் கோயில் போக தேவையில்லை. டிசம்பர் மாதம் திருநாகேஸ்வரம், திருப்பாம்புபுரம், பக்கத்தில் இருக்கிற புத்துக்கோயில், நாகாத்தம்மன் கோயில் இதெல்லாம் வழிபட்டு, ஐயா ராகு பகவானே தேர் இழுத்து தெருவில் விட்டுறாத, எனக்கு ஒரு மனைவி போதும் அப்படின்ட்டிங்கன்னா இந்த பிரச்சனை அமைதியாக போயிடும். அல்லாமல் இது வேறு மாதிரி போயிடும். அதனால் ஆஃப்டர் டிசம்பர் ராகு வழிபடுவது சிறப்பு. இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்களை தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்களில் 6 கூடியவன் 8ல் மறைகிறார், 8 கூடியவன் 6ல் மறைகிறார். இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்கிற டேட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை. இப்போ நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்கள். எப்போது? புரட்டாசி மாதம். நிறைய பேர் லைஃப்பில் இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாதத்தில் மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு பிரபலமாக போகிறாங்க. இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்டில் வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்போ தான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி,
ப்ளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள், ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.